ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாழைக்காயில பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வாழைக்காய் நல்ல காயாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு வரமிளகாயும், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துண்டு எடுத்துருக்கேன், ஒரு 3 துண்டு எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இப்போ வாழைக்காயை தோல் எடுத்து சீவிக்கலாம். ஒரு சிலர் வேக வச்சு துருவியும் பண்ணுவாங்க. நான் அப்படியே கட் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ தோல் ஃபுல்லாக எடுத்தாச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது 2 வச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்லேயே கட் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வரிசையாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமும் கட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா வரும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இது பிக்னஸ்க்காக தான் இந்த அட்வைஸ்லாம் பண்ணுறேன். இப்போ நம்ம அதில் போட வேண்டிய தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாய் நான் இதிலே தான் போட்டு அரைக்க போகிறேன். பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகம். இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் விட வேண்டாம், லேசாக விட்டால் போதும். தண்ணி அப்படியே கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காய் நம்ம தண்ணியில் விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். அதுக்காக தான் போடுறது. கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதை எடுத்து இதில் போட்டு தண்ணிலாம் விட வேண்டாம், அப்படியே எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒன்றா கலந்துக்கோங்க. எல்லாம் நாலா பக்கம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஆவியில் வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் தண்ணி விட்டு இதை அப்படியே வச்சுருங்க. அந்த கிண்ணத்தை அப்படியே வச்சுருங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வெளியே வந்ததுமே விசில் போடுங்க. ஏன்னா அது எதுக்காகன்னா, உங்களுக்கு அடப்பு ஏதாவது இருந்ததுன்னா அது தெரியறதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்டீம் வெளியே வந்தப்புறம் நீங்கள் விசில் போடணும். 3 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தனியாக கிண்ணத்தில் வச்சுருக்கிறதுனால 3 விசில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாதி குக்குடாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வெடிச்சதுமே அந்த வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதை கிள்ளி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு எடுத்து வச்சுமே அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக வர்றப்ப கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச காயை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்பலாம் அடிப்பிடிக்காது, லைட்டாக அடிப்பிடிக்கும். சுரண்டி விட்டுட்டே கலந்து விடுங்க. லைட்டாக தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அது சுண்டுனதுமே உங்களுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கிறப்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொத்தி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் பொடி பொடியாக நல்லா வரும். நம்ம ஏற்கனவே வேகவே உப்புலாம் சேர்த்தாச்சு, அதனால மறுபடியும் உப்புலாம் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. சூடுலேயே கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரி அழகாக வந்துடும். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி.